இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பையனோ, உங்கள் பொண்ணோ உங்கள்கிட்ட வந்து பேச வரும்போது நீங்கள் அதை வந்து எப்படி கவனிக்கணும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஃபுல் அட்டென்ஷனோட கவனிப்பது எப்படி, அதாவது ஃபுல் அட்டென்ஷனோட கவனிப்பதுன்னா என்ன, அதனுடைய டெப்த்தை, அதனுடைய ஆழத்தை நீங்கள் பார்க்க போகிறோம். அப்படி ஃபுல் அட்டென்ஷனோட நீங்கள் கவனிக்கும் போது பிள்ளைகளுக்குள்ளே என்னவெல்லாம் நடக்குது என்பது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் அட்டென்ஷனோட கவனிக்காமல் போனதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லலாம். நீங்கள் நிறைய பெற்றோர்கள் சொல்வதை உங்களால் கேட்க முடியும். என்ன சொல்லுவாங்க, என் பையனுக்கு வந்து இப்படி நடந்துருச்சு, என் பொண்ணுக்கு வந்து இப்படி நடந்துருச்சு, என் பையன் வந்து அப்படி பண்ணிட்டான், என் பொண்ணு வந்து இப்படி பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபுல் அட்டென்ஷனோட பெற்றோர்கள் வந்து கவனிக்காமல் போனதுனால தான் அப்படி பிள்ளைகள் பண்ணிடுறாங்கன்னு சொல்லலாம். இது மட்டும்தான் நான் காரணம்னு சொல்லலை, இதுவும் ஒரு காரணமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். இது எப்படின்னா, அந்த பையனும் அந்த பொண்ணை வந்து சின்ன வயசில் அவங்க அம்மாட்ட ஏதாவது சொல்ல வந்துடும். அதை அவங்க அம்மா பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அந்த சொல்ல வரதை அவங்க அம்மா வந்து ஃபுல் அட்டென்ஷனோட கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து அம்மா கேட்கவே மாட்டுறாங்கன்ட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லியிருக்கோம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ராங் டெசிஷனை ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அந்த பிள்ளையும் அதை வந்து ரைட்டுன்னு நினச்சி அந்த பிள்ளை வந்து ஒரு ராங் பேத்தில் போயிருக்கோம். ஸோ இப்படியெல்லாம் நடக்குது. ஸோ சின்ன வயசில் அவங்க அம்மா வந்து ஒரு ஃபுல் அட்டென்ஷனோட கேட்டிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய பாதிப்பு வந்து வந்திருக்காது. ஸோ அப்படி ஃபுல் அட்டென்ஷனோட கேட்காம போனதுனால ஒரு பெரிய பாதிப்பை பேரண்ட்ஸ் வந்து பார்த்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி டீல் பண்ணணும் என்பதை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு இமேஜ் காமிக்கிறேன், அதை பாருங்களேன். அந்த பையன் வந்து சொல்கிறான், அப்பா எரிக்கு வந்து என் மூஞ்சிலே குத்திட்டான்ப்பா, நீங்கள் கேட்டுட்டு தான் இருக்கீங்களான்னு அந்த பையன் வந்து சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் கேட்டுட்டு தான்டா இருக்கேன், போயிட்டு வாடான்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து சொல்கிறான், ஸோ நான் வந்து அவனை வந்து குத்திட்டேன், அடுத்து வந்து அவன் என்னை வந்து குத்திட்டான்னு, அடுத்து அவன் வந்து என்னை திரும்பவும் குத்திட்டான்னு அந்த பையன் வந்து சொல்கிறான். சொல்லிட்டு ஆர் யூ லிசனிங், நீங்கள் கேட்டுட்டு தான் இருக்கீங்களான்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, ஐ ஆம் லிசனிங் டு எவ்ரி வேர்டுன்னு சொல்கிறாரு. நீ சொல்ல வரதை எல்லாத்தையும் கேட்டுட்டு தாண்டா இருக்கேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க அப்பா வந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அவங்க அப்பா வந்து கேட்கல, ஒரு ஆஃப் லிசனிங் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பாதியான மனநிலையில இருந்து தான் அவங்க அப்பா வந்து கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு அந்த பையன் வந்து சொல்கிறான், இல்லை நீங்கள் வந்து கேட்கவே இல்லைன்னா அந்த பையன் வந்து சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், என்னால் ஒரே நேரத்தில் டிவியும் பார்க்க முடியும், ஒரே நேரத்தில் என்னால் கேட்கவும் முடியும்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஓ ஃபர்காட் இட்னு சொல்கிறான். நான் சொல்லாததே மறந்துட்டேன்னா அந்த பையன் வந்து கோபத்தோட போயிடுறான். ஸோ இந்த படத்தில் வந்து என்ன தெரியுதுன்னா, முதல் விஷயம் அவங்க அப்பா வந்து ஒரு ஃபுல் அட்டென்ஷனோட கேட்கவே இல்லை, ஒரு ஹாஃப் அட்டென்ஷனோட தான் கேட்டுட்டு இருந்தாரு. ரெண்டாவது, அந்த அந்த பையன் அவங்க அப்பாட்ட பேச வரும்போது அந்த அப்பா வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாரு. அவருடைய சேரை கூட அந்த பையனுக்கு நேரம் திருப்பவே இல்லை. ஸோ இது வந்து அந்த பையனை வந்து ஒரு வருத்தத்துக்குள்ள ஆக்கியிருக்கோம், ஒரு ஏமாற்றத்தை தந்திருக்கோம், ஒரு பாதிப்பு வந்து உண்டு பண்ணியிருக்கோம். எப்போ அவங்க அப்பா வந்து ஃபோக்கஸே பண்ணாத போது, அந்த பையனை வந்து ஃபோக்கஸே பண்ணாத போது ஒரு பாதிப்பு வந்து உண்டு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்படி தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, என் பையன் சொல்ல வரதை எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பையனுக்கு தான் தெரியும் எங்கள் அம்மா அப்பா ஃபுல் அட்டென்ஷனோட கேட்குறாங்களா இல்லையான்னு அந்த பையனுக்கு நல்லா தெரியும். ஸோ எப்படி ஃபுல் அட்டென்ஷனோட கேட்கணும் என்பதை நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ நான் வந்து இமேஜ் 2 காமிக்கிறேன். அந்த இமேஜை பாருங்கள். அந்த இமேஜில் என்ன போட்டிருக்கு, அந்த பையன் சொல்கிறான், அப்பா எரிக்கு வந்து என் மூஞ்சிலே குத்திட்டான்ப்பான்னு சொல்கிறான். அடுத்து சொல்கிறான், டு யூ ஹியர் மீன்னு சொல்கிறான். அப்பா நீங்கள் கேட்டுட்டு தான் இருக்கீங்கன்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, உடனே டிவி சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு அவருடைய சேரை வந்து அவனுக்கு நேராக திருப்புறாரு. ஸோ இது வந்து ஒரு லிசனிங்கை குறிக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து அந்த பையன் சொல்கிறான், ஸோ ஐ ஹிட் ஹிம் பேக். அந்த பையன் சொல்கிறான், ஸோ நான் அவனை வந்து குத்திட்டேன்ப்பா, திரும்ப அவன் வந்து என்னை ரொம்ப ஸ்ட்ராங்காக குத்திட்டான்னு அந்த பையன் சொல்கிறான். அதையும் அவங்க அப்பா லிசன் பண்ணிகிட்டே இருக்கார், கேட்டுகிட்டே இருக்கார், ஃபுல் அட்டென்ஷனோட கேட்டுகிட்டே இருக்கார். அடுத்து அந்த பையன் சொல்கிறான், நோ வாட், ஐ எம் கோயிங் டு பிளே வித் டேனி ஃப்ரம் நோ, ஹீ டஸ் நாட் கோ அரவுண்ட் பஞ்சிங் பீப்புள்னு சொல்கிறான். என்ன சொல்ல வரான்னா, நான் இனிமேல் டேனி கூட விளையாட போகிறேன்ப்பா, அவன் வந்து கெட்ட பசங்களோட சேர மாட்டான்னு இப்படி சொல்கிறான். ஸோ இந்த படத்தில் என்ன தெரியுதுன்னா, முதல் விஷயம் அவங்க அப்பா வந்து ஃபுல் அட்டென்ஷனோட கேட்குறாரு. ரெண்டாவது, எப்படி ஃபுல் அட்டென்ஷனோட கேட்குறாருன்னா, அவர் முதல் டிவி சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாரு, அவருடைய சேர் வந்து அவனுக்கு நேராக திருப்புறாரு. மூணாவது, அவனுக்கு கண் பார்த்து லிசன் பண்ணுறாரு. அவன் சொல்ல வரத கண்ணு பார்த்து அட்டென்ஷனோட லிசன் பண்ணுறாரு.
ஸோ எப்படி அவனுக்கு நேராக அவன் சொல்ல வரதை ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஸோ இதுதான் இங்கே வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி அவங்க அப்பா வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன நடக்குது என்பதை நான் முக்கியமாக இங்கே சொல்லணும். என்ன நடக்குதுன்னா, அந்த பையன் வந்து சொல்கிறான், நோ வாட் ஐ எம் கோயிங் டு பிளே வித் டேர்னி ஃப்ரம் நவ், ஹி டஸ் நாட் கோ அரவுண்ட் பஞ்சிங் பீப்புள்னு சொல்கிறான். ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, அவன் வந்து ஒரு நல்ல பேத்தை வந்து சூஸ் பண்ணியிருக்கான், ஒரு ரைட் பேத்தை வந்து சூஸ் பண்ணியிருக்கான். எப்போ அவங்க அப்பா வந்து ஃபுல் அட்டென்ஷனோட அவனுக்கு நேராக கேட்கும் போது அவன் வந்து ஒரு நல்ல தீர்மானத்தை வந்து எடுத்திருக்கான். ஒருவேளை அவங்க அப்பா வந்து கேட்காம போயிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல்ல வந்து அந்த பையன் வந்து ஒரு ஏமாற்றத்தை அடைஞ்சிருப்பான். என்னடா அப்பா நான் சொல்லாதே கேட்க மாட்டான்ட்டு அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லியிருப்பான். ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, இவன் சொல்லியிருப்பான், டேய் என்னை வந்து எரிக்கு மூஞ்சிலே குத்திட்டான்டான்னு சொல்லுவாங்க. உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, அது எப்படி அவனை குத்த போச்சு, நீ அவனை குத்தலையான்னு ஏதாவது தூண்டி விட்டுருப்பாங்க. அந்த பையன் வந்து போய் திரும்ப அவனை போய் குத்தி இது ஒரு வேற மாதிரி ஆயிருக்கும்னு சொல்லலாம். ஸோ ஒருவேளை அவங்க அப்பா வந்து கவனிக்காம போயிருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுது நீங்களே பாருங்க. ஸோ ஒரு ஃபுல் அட்டென்ஷனோட கேட்பது என்பது ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் பையன் வந்து ஏதாவது உங்கள்கிட்ட சொல்ல வரான்னா, உங்கள் கையில் ஃபோன் இருந்துச்சுன்னா அதை தள்ளி விட்டுருணும். ஒருவேளை டிவி ஆன்லைன்ஸாக அதை ஆஃப் பண்ணணும். உங்கள் பையன் என்ன சொல்ல வரான் என்பதை நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸாக கேட்க ரெடியாக இருக்கணும். அப்படி நீங்கள் ஒருவேளை கேட்காம போகும்போது அவன் சொல்ல வரதை வேற யார்ட்டையும் போய் சொல்லுவான், வேற யாரோ ஒரு டெசிஷன் தருவாங்க, அதை அவன் செய்வான், அது வந்து ராங்காக போயிடும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல் ஃபோக்கஸாக கேட்பது என்பது ரொம்ப முக்கியம். அப்படி நீங்கள் கேட்குறீங்கன்னா அது என்ன அர்த்தத்தை குறிக்குதுன்னா, நீங்கள் அவனை ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் அவனை வந்து ஹானர் பண்ணுறீங்க. அதாவது நீங்கள் கவனிக்கும் போது நீங்கள் அவனை ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க என்பதை வந்து அது வந்து வெளிப்படுத்துது. ஸோ நீங்கள் ஃபுல் அட்டென்ஷனோட உங்கள் பிள்ளை சொல்ல வரதை கேளுங்க. இந்த வீடியோவை நிறைய பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸ்க்கு, நியூ பேரண்ட்ஸ்க்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ.